Sanjeev Kapoor Khazana மூலமா கீதா உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போறது சாதா தோசை. அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் புழுங்கரிசி, 1 கப் கோலம் ரைஸ், 1/2 கப் உளுத்தம் பருப்பு, முழு உளுத்தம் பருப்பும் போடலாம், அரை உளுத்தம் பருப்பும் போடலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, துவரம் பருப்பு கொஞ்சூண்டு. அது நம்ம எதுக்காக போடுறோம்னா ரொம்ப கிறிஸ்பியாக வருங்கிறதுக்காக தான் அதை போடுறோம். இது எல்லாத்தையுமே ராத்திரியே ஊற வச்சிடணும். மினிமம் 10 மணி நேரம் ஊறியாகணும். ஊறினதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டரில் அரைக்க பாருங்கள். அப்படி கிரைண்டர் இல்லைன்னா மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கணும். மாவு 10 மணி நேரம் பொங்கணும். பொங்கின அப்புறம் தான் தோசையை வாக்க முடியும். இல்லாட்டி உங்களுக்கு தோசை திருப்ப கூட முடியாது. அதனால் அப்படி மாவு பொங்கலைன்னா கவலைப்படாதீங்க. ஒரு பச்சை மிளகாயை பிச்சு அதுக்குள்ளே போட்டு வைங்க. மாவு நிச்சயமாக 5 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு பொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தோசை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை முன்னாடி ஆன் பண்ணிக்கலாம். கல் கொஞ்சம் சூடு வரட்டும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி பொங்க வச்சு மாவை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கல் காஞ்சாச்சு. நம்ம அந்த மாவை விடலாம். இப்போது சாதா தோசைக்கு பட்டரும் போடலாம், சாதாரண குக்கிங் ஆயிலும் போடலாம். இல்லாட்டி வெண்ணெய் இருந்தால் வெள்ளை வெண்ணெயை போடலாம். ரொம்பவே ருச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு நல்லது வெண்ணெய். வீட்டில் பண்ணுற வெள்ளை வெண்ணெயை போடலாம். தோசை நல்லாவே ரோஸ்ட் ஆயாச்சு. நம்ம அந்த கடலைப்பருப்பும் அந்த இதுவும் போட்டோம் இல்லையா, துவரம் பருப்பும், அதனால் பாருங்கள் எவ்வளோ கரகரன்னு வந்திருக்கு. திருப்பவே வேண்டாம், இதை அப்படியே எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சட்னி, சாம்பார் என்ன வேணாலும் தொட்டுக்கலாம். இல்லை வெறும்னா சர்க்கரை தொட்டுன்னு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சஞ்சீவ் கபூர் கசானாக்கு லைக் பண்ணணும், மறக்காமல் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பும் பண்ணணும், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணணும். ஓகே, பாய்.